2026 ஐபிஎல் தொடர்ல மே 15ஆம் தேதி நடந்த போட்டியில இந்திய இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் சிங் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி அணிக்காக தன்னோட முதல் போட்டியிலேயே ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கலக்கிட்டாரு. லக்னோவில் இருக்கிற எகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அணிக்கு எதிராக நடந்த போட்டியில சிங் ஒரு முக்கியமான வீரரா வெளிப்பட்டு வெறும் 26 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார். அவரோட இந்த பந்துவீச்சு சிஎஸ்கே அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை தடுமாற வச்சது மட்டுமில்லாம எல்எஸ்ஜி அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியது. சிங்கோட இந்த அபாரமான பந்துவீச்சுல சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் கெய்வாட், அதிரடி பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன், அப்புறம் உர்வில் படேல் இவங்களோட விக்கெட்டுகளை வீழ்த்தி இன்னிங்ஸ் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் கனவுகளுக்கு ஒரு முட்டுக்கட்டைய போட்டார். இந்த சிறப்பான பந்துவீச்சு புள்ளி விவரங்களை தாண்டி சிங் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தாரு. எப்படின்னா ஒவ்வொரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு புதுமையான நோட் செலிப்ரேஷன் செஞ்சாரு. அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கையெழுத்து குறிப்பை எடுத்து காட்டினாரு. அதுல "A key on fire, Akash knows how to take wickets in T20 game. A key on fire, Akash knows how to take wickets in T20 game" அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அவரோட இந்த வித்தியாசமான கொண்டாட்டம் ஒரு பெரிய போட்டியில அவர் எவ்வளவு தன்னம்பிக்கையோட ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்காருங்கிறதை காட்டுச்சு. இது ரொம்பவே பேசுபொருளாவும் மாறிடுச்சு. 2002 ஏப்ரல் 26ஆம் தேதி பிறந்த இப்ப 24 வயதாகும் ஆகாஷ் சிங் 2020 ஐசிசி அண்டர்-19 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு போன இந்திய அண்டர்-19 அணியில முக்கியமான பங்காற்றியதுல இருந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வீரரா இருக்காரு. புதிய பந்துல தொடர்ந்து பந்தை வளைச்சு மூவ்மெண்ட் வீசும் அவரோட திறன் அவரோட பந்துவீச்சு பாணியோட ஒரு அடையாளமா இருக்கு. இது அவரை T20 கிரிக்கெட்ல ஒரு முக்கியமான ஆயுதமா மாத்துது. 2026 ஐபிஎல் தொடர்ல அவரோட இந்த சமீபத்திய பந்துவீச்சு எல்எஸ்ஜி அணியில ஒரு முக்கிய வீரன்கிற அவரோட நிலையை உறுதிப்படுத்தியது மட்டுமில்லாம அவர் தொடர்ந்து முன்னேறி வரதையும் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய தளங்கள்ல விளையாட தயாராக இருக்கிறதையும் நல்லா ஆகாஷ் சிங் ஐபிஎல் வந்த பாதையே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. பல அணிகள்ல எப்படியெல்லாம் தன்னை மாத்திக்கிட்டாருன்னு இதுல பார்க்கலாம். அவர் முதல்ல 2021 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காகத்தான் ஐபிஎல் களம் இறங்கினார். அந்த ஆரம்ப கட்டத்துக்கு பிறகு 2023 சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார். அப்போ 6 மேட்ச்ல விளையாடி 5 விக்கெட் எடுத்தார். உள்ளூர் போட்டிகள்ல ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளரா அவரோட திறமைய பார்த்துட்டு 2025 சீசனுக்கு முன்னாடியே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி அணி அவரை 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க. 2025 லயும் எல்எஸ்ஜி அணிக்காக தொடர்ந்து நல்லா விளையாடினார். 3 மேட்ச்ல களமிறங்கி 4 விக்கெட் வீழ்த்தினார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரா 30 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்ததுதான் அவரோட சிறந்த பந்துவீச்சு. அவரோட பயன்பாட்டையும் எதிர்கால திறமையையும் புரிஞ்சுகிட்ட எல்எஸ்ஜி அணி நடந்துட்டு இருக்கிற 2026 சீசனுக்காக அவரை அதே சம்பளத்துல தக்க வச்சுக்கிட்டாங்க. ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர்ல இருந்து வந்த ஆகாஷ் சிங் ஆரம்ப காலத்துல முன்னாள் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மெக்ரார் பயிற்சி கொடுத்த எம்ஆர்எஃப் வேகப்பந்து வீச்சு அகாடமில தான் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டார். இந்த அடிப்படை பயிற்சி அவரோட பந்து வீச்சுல நல்லா தெரியுது. புது பந்தை ஸ்விங் பண்றது முக்கியமா சீம் மூவ்மெண்ட் கொடுக்கிறதுன்னு அசத்துவார். பல நேரங்கள்ல 145 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பந்து வீசுவார். ஐபிஎல் தாண்டி உள்ளூர் போட்டிகள்லையும் ஆகாஷ் சிங் தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்கார். பரோடா அணிக்காக ஆடிட்டு வர்றார். குறிப்பா 2024 கீழ் 25 ரஞ்சி டிராபி சீசன்ல 12 மேட்ச்ல 24 விக்கெட் எடுத்திருக்கார். அதே மாதிரி 2024 சையத் முஷ்டாக் அலி டிராபியில திரிபுராவுக்கு எதிரா வெறும் 19 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்து அசத்தினார். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் காட்டுற சிறப்பான ஆட்டங்கள் பல ஃபார்மட்கள்லையும் அவரோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு தெளிவா காட்டுது. இந்திய கிரிக்கெட்ல ஒரு பல்துறை வித்தகர், நம்பிக்கைக்குரிய பந்துவீச்சாளர்னு அவரோட பெயரை இது உறுதிப்படுத்துது. சிஎஸ்கேக்கு எதிரா ஐபிஎல் 2026 ஆகாஷ் சிங் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணப்ப அவர் ஒரு குறிப்பை காட்டி கொண்டாடினது கிரிக்கெட் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. சில பேரு அதை ஒரு புதுமையான ஊக்கப்படுத்துற செயலா பார்த்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா வேகப்பந்து ஜாம்பவான் டேல் ஸ்டெயின் உட்பட முன்னாள் வீரர்கள் மத்தியில இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஸ்டெயின் பொதுவாவே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் பழசா போச்சுன்னு கருத்து சொன்னார். குறிப்பா அவர் அந்த நோட்டை எல்லாம் தூக்கி போட்டுடுங்க, இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங்ல இல்ல, உண்மைய சொல்லணும்னா எப்பவுமே அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கா இருந்தது இல்லன்னு வெளிப்படையா சொன்னார். இந்த கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆகாஷ் சிங் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவர் அந்த நோட்ல "A key on fire, Akash knows how to take wickets in T20 game" எழுதி வச்சிருந்தார். இது தனக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேஷனல் டூலா இருந்ததுன்னு சொன்னார்.
எது தனக்கு நல்லா விளையாட உதவுதோ அதை தொடர்ந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு அவர் அழுத்தமா சொன்னார். இது அவரோட குறியீடான உறுதியான மனநிலையை காட்டுச்சு. சிங்கோட கிரிக்கெட் பயணம் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. அவர் தன்னை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் 11 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீசனுக்கும் அவரோட தாக்கம் அதிகமாயிட்டே போகுது. பிரஷர்ல நல்லா விளையாடுற அவரோட திறமை சமீபத்துல நடந்த IPL 2026 மேட்ச்ல காட்டுன மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான பலமா அவரை மாத்திருக்கு. அது மட்டுமில்லாம இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆகாஷ் சிங் தொடர்ந்து தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அழுத்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்த கிரிக்கெட் உலகம் அவரோட வளர்ச்சியை ஆர்வமா கவனிக்கும். அவரோட அர்ப்பணிப்பு, அதே சமயம் தனித்துவமான பவுலிங் திறமை இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு காட்டுது. இப்போ இருக்கிற ஃபார்ம் மற்றும் கன்சிஸ்டன்சி தொடர்ந்தா இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் அவர் விளையாடுற வாய்ப்பு இருக்கு.